ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரோட்டு கடையிலலாம் பண்ணுவாங்களே முட்டை கலக்கி, அதுதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக ரொம்ப குறைவான டைமில் செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். கூடவே பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அளவு, அதாவது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ரோட் சைட் கடையிலெல்லாம் கொஞ்சமாக சிக்கன் சால்னா இருக்கும்ல, அதை சேர்த்து பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக கரம் மசாலா வச்சு தான் செஞ்சுருக்கேன். அப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட ஓரத்தெல்லாம் நல்லா மடித்து விட்டுடலாம். முட்டை கலக்கினாலே நடுவில் இருக்கிற லேயர் மட்டும் வேகாமல் இருக்கும், சுற்றி இருக்கிறதெல்லாம் வெந்திருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ நம்ம நல்லா மடித்து விட்டுடலாம். இதை ஃபுல்லாக நம்ம மடித்து விடும்போதே இந்த முட்டை கலக்கி ரெடி ஆயிரும். அதனால் அதோட ஓரத்தெல்லாம் நல்லா மடித்து விட்டுடலாம். அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரோட் சைட் கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு சிலருக்கு வெங்காயம் சேர்த்து பண்ணுறது பிடிக்காது, அதனால் வெங்காயம் சேர்த்துக்காம கூட பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.